இந்த மண்ணை பற்றி நன்கு அறிந்தவர், இந்த மக்களை பற்றி நன்கு அறிந்தவர் தோழர் டி. ராஜா அவர்கள், அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய ரத்த கொடி, இந்த மண்ணின் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய தொப்பில் கொடி என்று சொன்னார் அதனுடைய மிகையாகாது. தோழர் டி. ராஜா அவர்கள் தலைமையேற்று ஜந்தர் மந்திரிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டிய ஒரு இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்றை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கோலார் தங்க வயலிலே இடதுசாரி முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே குரலாக இன்றைக்கு இணையப்பட வேண்டும். நம்மில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு ஒரு அணியிலே இணைய வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறது. பெமல் தொழிலாளர்கள் இந்த மாற்று தொழிற்சாலையாக உருவாக்கப்பட்ட பெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு 800 நிரந்தர தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் பெமல் வளர்ச்சி கண்டிருக்கிறது. பெமலுடைய பல்வேறு யூனிட்டுகள் உருவாக்கப்படுகிறது, லாபத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே நிரந்தரம் இல்லை. 5,000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக இன்றைக்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கூலி உயர்வு இல்லை, நிரந்தரம் இல்லை. ஓராண்டுகளாக அந்த தொழிலாளர்கள் சிந்துகின்ற கண்ணீர் இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு தெரியவில்லை. கோலார் தங்க வயலுடைய ஒரே ஜீவாதாரம் என்றால் அந்த பொதுத்துறை நிறுவனம். அங்கே இன்றைக்கு நிரந்தரம் இல்லை. தினப்பயணிகள் 30,000 பேர் இன்றைக்கு 4 மணிக்கு சென்று ராவு 11 மணிக்கு திரும்பி வருகின்ற ஒரு வரலாறு. 30,000 தொழிலாளர்கள் சம்பாதித்து வருகின்ற அந்த பணத்திலே இன்றைக்கு கோலார் தங்க வயலுடைய பொருளாதாரமே இன்றைக்கு இருக்கிறது. மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த தங்க சுரங்க பகுதியிலே இன்றைக்கு தொழிற்சாலைகள் இல்லை. மாநில அரசு இந்த பகுதியை இன்றைக்கு புறக்கணித்து வருகின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு இங்கே கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாட்டம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு மாநிலம் தழுவிய அந்த ஜாத்தா மக்கள் பிரச்சனைக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக, தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக, வேலை வாய்ப்புக்காக, இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக இன்றைக்கு கர்நாடக மாநிலம் முழுவதும் இந்த ஜாத்தா துவங்குகின்றது. ஒரு மிகப்பெரிய வரலாறை கொண்ட அந்த இந்திய கம்யூனிஸ்ட்